உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, சிம்மராசி அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன? இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, சனி இவங்களுக்கு ஜென்ம எதிரி. இந்த உலகத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி தரும் கெட்ட பலன்களைப் போல வேற எவனும் தரமாட்டான். ஏன்னா சூரியனுக்கு சனிக்கு ஜென்ம எதிரி. அஷ்டம சனி வேறு போயின்னு இருக்கு. அதை ஏன் சார் கேட்குறீங்க? நீங்கள் வேறு எங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கெட்ட நேரம்னு ஒன்று வந்ததே கிடையாது சார். அது மாதிரி இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்தே ஒரு காரியத்தை எப்படிலாம் டென்ஷன் பண்ண முடியுமோ அதில் எக்ஸ்பர்ட் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் தருகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயமே சனி பகவான் தருகின்ற ஒரு கெட்ட பலனை எந்த காரியத்தோட்டாலும் தடை. ஒரு இன்டர்வியூ போகலான்னு நினைக்கிறேன், அன்றைக்கி பார்த்து கம்பெனியில் ஸ்ட்ரைக் ஆகிடுது, லீவ் ஆகிடுது, ஏதாவது ஒன்று ஆகிடுது, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுது, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏதோ ஒரு காரணம், ஒரு விஷயம் தடை பண்ணிகிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரில. இதெல்லாம் யாருனால? சனி பகவானால். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருகிறது. இப்போது இந்த சனி வக்கரமாகிறார். ஆறுக்குடையவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அவர் வக்கரமாகும் போது என்னாகும்? சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நன்மைகளை தருகிறார். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இனி நன்மைகள் நடக்கும். அஷ்டம சனி விலகப் போகிறது. வாழ்க்கையில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிம்பாங்க. அந்த மாதிரி இனி தொடும் காரியங்கள்லாம் வெற்றி. 8, 9, 10 பார்க்குறார் சனி பகவான். சனியுடன் 10ஆம் இடம் தொடர்பு பட்டால் அவர்கள் உலகப் புகழ் பெறுவார்கள் என்பது நியதி. உலகப் புகழ் சனி பகவானோடு 10ஆம் இடத்துக்குரியவன் தொடர்பு கொண்டால் உலகப் புகழ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வரனுடைய அருளாலே உங்களுக்கு வேர்ல்டு பாப்புலாரிட்டிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடுது. எதை தொட்டாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றினா அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வெற்றி. இந்த சனி பகவானுடைய அருளாலே 10ஆம் இடத்துல பெரும்புகழ். முக்கியமாக மீடியாவில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த 10ஆம் இடம் என்பது தினசரி மக்களை சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் வரப்போகுதுங்க. ரொம்ப பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதைப் போலவே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த சனி 7ஆம் பார்வையாக 2 பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பார்த்துட்டார், பணம் தருவார். நண்பர்களே, நிறைய நேரங்களில் நல்லவனை நம்புறதை விட கெட்டவனை நம்பலாமாங்க. அந்த மாதிரி சனி பகவான்லாம் கமிட்டடுனா கமிட்டடு. ஏன்னா அவர் அந்த கெத்தை விடமாட்டார், அவருக்கு அது அசிங்கம். அந்த மாதிரி உன்னை நம்பிட்டேன்ப்பா, நீ எனக்கு எப்படியாவது பணம் கொடுத்துருவார், எப்படியாவது கொடுத்துருவார். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு வறுமை இல்லாமல் உங்களை பார்த்துக்கும். முக்கியமான விஷயமே அதான். சனி பகவான் வறுமை இல்லாமல் உங்களை பார்த்துக்கிறார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது தனம், 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது இதெல்லாம். அப்போ சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனப்பிராப்தி என்பது டிஃபால்ட்டாக வந்துடுது. ஓகே, சந்தோஷம். அடுத்து பணம், ரன்னிங் மணி. இது வரைக்கும் வராத ரன்னிங் மணி இப்போ வருது சார். என் கம்பெனியில் எனக்கு வர வேண்டிய அரியர் அமௌண்ட் ஒன்று இருந்தது சார். ஒரு 40,000 கம்பெனிலேருந்து வர வேண்டியிருக்கு. அது வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த அரியர் அமௌண்ட் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் அதை வச்சு ரன்னிங் மணி வச்சுப்பேன், இந்த மாத செலவுக்கு வச்சுப்பேன். நண்பர்களே, நம்ம நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு பெரிய ஆள், நான் பேரூரில் எனக்கு 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. எனக்கு பக்கத்தில் சிங்கப்பூரில் ஒரு 2 கோடிக்கு சொத்து இருக்குது வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாள் பக்கத்தில் தம்பி வீட்டில் கல்யாணம், 10,000 ரூபாய்க்கு மொய் வச்சா தான் ஒரு மரியாதைனா, இந்த ரன்னிங் மணி இருந்தால் தான் மரியாதை. நம்ம 5 கோடி ரூபா வீட்டிலேருந்து 2 சங்குகளை கொண்டு வைக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சொத்து வேறு, ரன்னிங் மணி என்பது வேறு. சொத்தே இல்லாமல் ரன்னிங் மணியில் கூட வாழ்ந்துக்கலாம். கடைசி வரைக்கும் ஒரு படமாகவே வாழ்ந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சில பேர் தான் சொத்தை வச்சுக்கிட்டு 1 ரூபா கூட தராமல் அப்படியே வச்சுருப்பான். அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையை எதுக்காக வாழ்கிறோம்? ரன்னிங் மணி இருந்தால் தான் சந்தோஷம், ரன்னிங் மணி இருந்தால் தான் மரியாதை, அதான் கௌரவம். என்னென்ன தாய்மாமங்கிறீங்க, பொண்ணுக்கு ஒரு சீதை மாட்டு பொண்ணுக்கு மருமகளுக்கு ஒரு சீர் செய்யறதுக்கு ரன்னிங் மணி வேணும். இல்லை நான் இப்போ ஏரோப்ளைன் வாங்கி வச்சுருக்கேன், அந்த ஏரோப்ளைன் 2 கோடி வச்சுக்கோங்க, என்ன செய்ய போகிறீங்க? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இந்த ரன்னிங் மணி இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சார் பிஸ்னஸ் நல்லா இருக்குது சார், கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணால் நல்லா டெவலப் ஆகும். இந்த ரன்னிங் மணி தான் சார் இல்லை, எல்லாம் உட்காந்துருச்சு சார். உட்கார வைக்கக்கூடாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓடும் நீரை போல் இருக்க வேண்டும். நண்பர்களே, தேங்கி இருக்கின்ற தண்ணீர் கெட்டுவிடும்.
என்றைக்குமே நிறைய பிஸ்னஸ்மேன் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஏரியை போல் நாம் பிஸ்னஸை நினைக்கக்கூடாது. சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், அதில் அழுக்கு வந்துடும். நதியை போல் இருக்கணும் பிஸ்னஸ், ஓடிக்கிட்டே இருக்கணும், என்ன வருதுன்னே தெரியக்கூடாது. அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களால் வந்து நடத்த முடியும், அல்லாமல் உங்களால் நடத்த. அப்போது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ரன்னிங் மணியை தருகிறார், 5 பார்க்குறார். சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கே அப்படின்னு உங்களுக்கு அப்போ சொத்துக்கள் தருவார். இப்போது சனி பகவான் சொத்து, ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி வேற, அவர் வக்கரமாகி சொத்து தரனா எப்படி இருக்கும்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சொத்து ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு. எங்கள் இந்த சிவன் கோயில் பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கிட்டு எங்கள் அப்பாவை மாடியில் உட்கார வச்சு அவர் அந்த கோயில் தரிசனம் பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்ணுன்னு என்கிட்ட கேட்டார். வாழ்க்கையினுடைய ரொம்ப சுவாரஸ்யமான அழகே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம எத்தனை பேர் மறந்துடுறோம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர், அவர் ரொம்ப ஆசைப்படுவார், என் மாமனாருக்கு வந்து முன்னாடி சீட்டில், காரில் முன்னாடி சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வரணும். என் பையன் ஒரு கார் வாங்கணும், அதில் முன்னாடி சீட்டில் உட்காரணும், அவ்வளோதான் அவர் ஆசை. அதை செஞ்ச உடனே அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக அவருடைய கடைசி காலங்களில் இருந்தார். நண்பர்களே, மனிதர்களுடைய ஆசைகள்லாம் சின்ன சின்ன ஆசை தான். ஆனால் அதை நம்ம நிறைவாக அடைஞ்சோமா? 5ஆம் இடத்தை சனி பார்த்தோன்னே எல்லாம் கமெண்டில் போடுறீங்க, ஆமாம் சார் எங்கள்கிட்ட காசே இல்லை, எங்களுக்கு எங்கே சொத்து வரப்போகுது? சொத்து என்றால் வீடு மட்டும்தான் யார் சொன்னா? சொத்து என்றால் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அது கூட சொத்து தான். நீங்கள் உங்கள் பேரில் எதை வாங்கினாலும் அது பேர் சொத்து தான். அது அவங்களுடைய எல்லைகளுக்கு ஏற்றபடி கிடைக்குது. நாம் சம்பாதிக்கிறதே இவ்வளோ தானே, இவ்வளோ பெரிய சொத்து தான் வரும். அப்போ நம்ம ஒன்றும் எல்லாருமே பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் சேரும், நிறைவாக பழைய கனவுகளெல்லாம் நிறைவேற்றுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ இந்த தீனா படத்தில் வர மாதிரிலாம் என் தங்கச்சி சின்ன வயசில் கொலுசு போடணும்னு ஆசைப்பட்டிருப்பா, 8 வயசில் போதும்டா அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி நான் கேட்டதெல்லாம் ஒரு அண்ணனாக நிறைவேற்ற முடியல, ஆனால் இன்றைக்கி நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பழைய கனவுகளெல்லாம் வந்து நிறைவேற்றுவீங்க. போன நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அஷ்டம சனி வக்கரமாய் திடீர்னு நல்ல சனியாக மாறிடுறாரு, அதிர்ஷ்ட சனியாக மாறிடுறாரு. ஹாப்பியாக இருங்க, ஸ்வீட் எடு, கொண்டாடு, சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்கள்லாம் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம்.
வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.